السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய நாள் நாம் துவாவின் முக்கியத்துவம் என்ற தொடரின் கீழால் துவா கேட்பதன் ஒழுங்குமுறைகள் என்ற தலைப்பின் கீழால் அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு வழிகாட்டுகின்ற ஒரு சில விடயங்களை இந்த உரையில் நாங்கள் தெரிந்து கொள்வோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பான சகோதரிகளே, துவாவின் முக்கியத்துவம், அந்த துவா நமக்கு எவ்வளவு அவசியம், பிரார்த்தனைகளை நாம் செய்யாத பொழுது அல்லாஹ் நம்மை பெருமைக்காரனாக அவன் கணிக்கிறான் என்ற விடயங்களை நாம் பார்த்தோம். அப்படியான அந்த பிரார்த்தனையை, அந்த துவாவை அல்லாஹ்வின் அடியார்களாகிய நாம் நம்முடைய தேவைகளை அவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று நம்முடைய பாவங்கள், அன்றாடம் நம்மால் இடம்பெறுகின்ற தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பையும் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்ற அம்சங்களை நாங்கள் விளங்கினோம். அந்த பிரார்த்தனையை நாம் எவ்வாறு செய்து கொள்ள வேண்டும், பிரார்த்தனை செய்யும் பொழுது எப்படியான ஒழுங்குமுறைகளை கையாள வேண்டும், அதை எவ்வாறு நபிகளார் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்ற விடயத்தை பார்க்கின்ற பொழுது, அதாவது பிரார்த்தனை செய்வதற்கு முன்னர் நாங்கள் வுதுவுடன் இருந்து கொள்வதை விரும்பத்தக்க விடயமாக அது இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரியிலே 6383 இலக்கத்தில் பதிவான செய்தி, அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் ஒரு செய்தி பதிவாகியிருக்கிறது. அதாவது அபு ஆமிர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் ஒரு யுத்தத்தின் போது கலந்து கொண்டார். அந்த யுத்தத்திலே அம்புகளால் அவர் எய்யப்பட்டு அவருடைய முட்டங்காலிலே ஒரு அம்பு ஏறி இருந்ததை அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்டார்கள். அப்பொழுது தன்னுடைய காலிலே எய்யப்பட்டிருக்கும் அந்த அம்பை கலட்டி விடுமாறு அபு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலில் இருக்கின்ற அந்த அம்பை கலட்டுகிறார்கள். கலட்டியவுடன் காலிலே இருந்து இரத்தம் வடிகிறது. பின்னர் அபு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், தனக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த நிலைமையை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய் சொல்லுமாறும் தனக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுமாறும் அபு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹுவிடம் சொல்லி அனுப்புகிறார்கள். அப்படி சொன்ன நிலையிலே அபு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். பின்னர் அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்தில் வந்து அந்த செய்தியை சொல்லுகிறார்கள். அபு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்புகளால் எய்யப்பட்டு மரணித்து விட்டார்கள். உங்களிடத்தில் பிரார்த்தனை செய்யுமாறு அவர் உங்களை கேட்டுக்கொள்ளுமாறு என்னிடம் சொன்னார் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள்,
தஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமாய், தண்ணீரை கொண்டு வருமாறு அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்தார்கள். ஃபதவல்லா பிஹி, அந்த தண்ணீரால் தான் வுது எடுத்துக் கொண்டார்கள். சும்ம ரஃபஅ யதைஹி, பின்னர் தன்னுடைய 2 கரங்களையும் உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் இப்படி பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம மக்ஃபிர் லி உபைத் அபி ஆமிர், அபு ஆமிருடைய பாவங்களை யா அல்லாஹ் நீ மன்னித்து விடு என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். வரஐது பயான இபதைஹி, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய 2 கரங்களையும் உயர்த்திய பொழுது அவர்களுடைய கக்கத்தின் வெண்மையான பகுதிகளை நான் பார்த்தேன் என்று அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அளவு ரசூலுல்லாஹ் தன்னுடைய 2 கரங்களையும் உயர்த்தி, யா அல்லாஹ் அபு ஆமிருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம ஜஅல்ஹு யௌமல் கியாமத்தி ஃபௌக கஸீரின் மின் ஹல்கிக மினன் நாஸ், இறைவா மனிதர்களே எல்லாம் உன்னுடைய படைப்புகளை விட அதிகமான உயர்வான இடத்திலே நீ இவரை மறுமை நாளில் ஆக்கி விடுவாயாக என்று அல்லாஹ்விடம் நபிகளார் பிரார்த்தித்தார்கள் என்று அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காண்பிக்கிறார்கள். அப்ப இந்த ஹதீஸிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்வதற்கு முன்னர் வுது செய்து கொண்டார்கள் என்ற செய்தியை அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். இந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. எனவே பிரார்த்தனை செய்யும் பொழுது நாம் வுதுவுடன் இருந்து கொள்வது, வுது செய்தவர்களாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது சிறப்புக்குரியது என்பதை இந்த நபிமொழி நமக்கு சொல்லித் தருவதை நாம் பார்க்கிறோம். அதே போன்றுதான் துஆ கேட்கின்ற நேரத்திலே கிபிலாவை முன்னோக்கி இருப்பதும் சுன்னத்தான விடயமாகும். கிபிலாவை முன்னோக்கி இருந்து கஅபாவை நோக்கியவர்களாக நாம் பிரார்த்தனை செய்து கொள்வதும் சுன்னத்தான விடயமாகும். சஹீஹுல் புகாரியிலே 3960 இலக்கத்திலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்தக்பலன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கஅபத, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவை முன்னோக்கியவர்களாக ஃபதஆ அலா நஃபரின் மின் குரைஷ், குறைஷி கோத்திரத்தைச் சேர்ந்த சில மனிதர்களுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள், பதுவா செய்தார்கள். அலா ஷைபத் இப்னு ரபியா, ஷைபா பின் ரபியா என்பவருக்கு எதிராகவும், உத்பா பின் ரபியா, உத்பா பின் ரபியா என்பவருக்கு எதிராகவும், வல் வலீத் இப்னு உத்பா, வலீத் இப்னு உத்பா என்பவருக்கு எதிராகவும், வ அபூ ஜஹில் பின் ஹிஷாம், அபூ ஜஹில் பின் ஹிஷாம் என்பவருக்கு எதிராகவும் அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள், அந்த பதுவா செய்தார்கள். அந்த பிரார்த்தனையின் பொழுது கிப்லாவை முன்னோக்கியவர்களாக இருந்தார்கள் என்பதை சொல்லிவிட்டு, ஃபஅஷ்ஹது பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நான் சாட்சி சொல்லுகிறேன், லகத் ரஅய்துஹும் ஸர்ஆ, யாருக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்களோ அவர்கள் பத்ர் யுத்தத்தின் போது பத்ர் களத்திலே அவர்கள் சரிந்து கிடந்தவர்களாக நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கு எதிராக பிரார்த்தனை செய்தார்களோ அந்த மனிதர்கள் எல்லாம் பத்ரு களத்தின் போது அந்த பத்ர் என்ற இடத்திலே அவர்கள் எல்லாம் சாய்ந்து சரிந்து விழுந்தவர்களாக நான் கண்டேன் என்று சொல்லிவிட்டு, கத் கய்யரத்துஹும் ஷம்சு வகான யௌமன் ஹாரன், அன்றைய நாள் கடும் சூடான நாளாக இருந்தது, எனவே சூரியனின் வெயிலில் அவர்கள் மாற்றம் அடைந்தவர்களாக அந்த இடத்தில் காணப்பட்டார்கள் என்று அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதரின் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. யாருக்கு எதிராக ரசூலுல்லாஹ் பதுவா செய்தார்களோ அத்தனை பேரும் பத்ர் யுத்தத்தின் போது அந்த பத்ர் களத்திலே கொல்லப்பட்டு கிடந்தார்கள் என்பதை இந்த செய்தியை சொல்லுவதோடு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யும் பொழுது கிப்லாவை முன்னோக்கி இருந்தார்கள் என்பதையும் இந்த நபி தோழர் சொல்லுகிறார். இது போன்று பல சந்தர்ப்பங்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்யும் பொழுது கிப்லாவை முன்னோக்கி இருக்கிறார்கள். அதாவது இஸ்திஸ்கா, மழை வேண்டி தொழுகின்ற தொழுகையில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களை பார்த்து உரையாற்றி கொண்டிருந்தார்கள். பின்னர் கிப்லா திசையை முன்னோக்கியவர்களாக பிரார்த்தனை செய்தார்கள் என்று பல அறிவிப்புகளை புகாரி, முஸ்லிம் உட்பட இன்னும் பல கிரந்தங்களில் நம்மால் காண முடிகிறது. எனவே பிரார்த்தனைகள் செய்யும் பொழுது கிப்லாவை முன்னோக்கி இருப்பது முஸ்தஹப்பான ஒரு சுன்னத்தான நபிகளாருடைய வழிமுறையில் உள்ள ஒரு விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று பிரார்த்தனை செய்யும் பொழுது அவசரப்பட்டு நாங்கள் பிரார்த்தனைகளை கேட்காமல் அந்த துஆக்களை கேட்பதற்கு முன்னர் அல்லாஹ்வை புகழ வேண்டும்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ, இப்படியான அல்லாஹ்வை புகழுகின்ற வார்த்தைகளை நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். அல்லது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற வார்த்தையாவது பிரார்த்தனை செய்வதற்கு முன்னர் நாங்கள் சொல்ல வேண்டும். முதலில் அல்லாஹ்வை புகழ வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டுதான் துஆவை ஆரம்பிக்க வேண்டும். அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அதற்கு பின்னர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்ல வேண்டும். அல்லாஹ்வை புகழ்ந்த பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்ல வேண்டும். அந்த ஸலவாத்து அத்தஹியாத்தில் நாம் ஓதுகின்ற அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் அல்லாஹ் இன்னக ஹமீதுன் மஜீத் அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத் என்ற இந்த ஸலவாத்தை நாம் ஓத வேண்டும். முதலாவது அல்லாஹ்வை புகழ்ந்த பின்னால் அடுத்ததாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்ல வேண்டும் என்பதை பின்வரும் நபிமொழி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சுனன் அபீ தாவூதிலே 1481 விளக்கத்திலே ஃபதாலா பின் உபைத் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் சொல்லுகிறார்கள், சமிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலன் யதுஉ ஃபீ ஸலாத்திஹி, ஒரு மனிதர் தன்னுடைய தொழுகையின் பொழுது என்ன செய்கிறார்? பிரார்த்தனை செய்வதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவிசாய்த்தார்கள். தொழுகையில் ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்வதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவிசாய்த்தார்கள். திருமிதி என்ற கிரந்தத்திலே தொழுகைக்கு பின்னால் என்று வந்திருக்கிறது. தொழுது முடிந்த பிறகு அந்த மனிதர் பிரார்த்தனை செய்தார் என்று வந்திருக்கிறது. அப்ப தொழுகையில் அந்த மனிதர் பிரார்த்தனை செய்கிறார். எப்படி செய்கிறார்? லம் யுமஜ்ஜிதில்லாஹ தஆலா, அந்த பிரார்த்தனையில் அவர் என்ன செய்யவில்லை? அல்லாஹ்வை புகழவில்லை. வலம் யுஸல்லி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் மீதும் ஸலவாத்தும் சொல்லவில்லை. அல்லாஹ்வை புகழவும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்தும் சொல்லவில்லை. ஒரு மனிதர் பிரார்த்தனை செய்கிறார், அதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவிசாய்க்கிறார்கள். பின்னர் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜில ஹாதா, இந்த மனிதர் அவசரப்பட்டு விட்டார். இந்த பிரார்த்தனை செய்யும் மனிதர் அவசரப்பட்டு விட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சும்ம தஆஹு, பின்பு அந்த மனிதரை ரசூலுல்லாஹ் அழைத்தார்கள். ஃபகால லஹு அவ் லிகைரிஹி, அவருக்கு அல்லது அவர் அல்லாத மற்றவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? இதா ஸல்லா அஹதுக்கும், உங்களில் எவராவது தொழுதால் ஃபல்யப்தம் பிதம்ஜீதி ரப்பிஹி அஸ்ஸ வஜல், முதலில் அல்லாஹு தஆலாவை புகழட்டும், அவனை துதிக்கட்டும். வஸனா அலைஹி, அவனை துதி செய்யட்டும். சும்ம யுஸல்லி அலைய அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பின்னர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லட்டும். சும்ம யதுஉ பாது பிமா ஷாஅ, அதற்கு பின்னால் அவர் எதை விரும்புகிறாரோ அதை அல்லாஹ்விடத்திலே கேட்கட்டும், பிரார்த்தனை செய்யட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அபூ தாவூதிலே பதிவாகி இருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, இந்த முறையில் தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ்வை முதலில் புகழ வேண்டும். அடுத்ததாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத்து சொல்ல வேண்டும். ஸலவாத்து சொன்ன பிறகுதான் நாம் பிரார்த்தனையை ஆரம்பிக்க வேண்டும். நமக்கு தேவையானதை கேட்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போன்று பிரார்த்தனைகள் செய்யும் பொழுது ஒரு மனிதன் தவிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். பிரார்த்தனை செய்யும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? தனக்கு எதிராக பிரார்த்திப்பதையும், தன்னுடைய சொத்துகளுக்கு எதிராக பிரார்த்திப்பதையும், தன்னுடைய குடும்பத்தாருக்கு எதிராக பிரார்த்திப்பதையும் தவிர்ந்து கொள்ளுமாறு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நாங்கள் எப்பொழுதுமே பிரார்த்தனை செய்யும் பொழுது தனக்கு எதிராக பிரார்த்தனை செய்யக்கூடாது. யா அல்லாஹ், என்னை மரணிக்க செய்துவிடு, இந்த கஷ்டத்தை என்னால் தாங்க முடியவில்லை, இந்த சோதனைகளை என்னால் தாங்க முடியவில்லை, எனவே எனக்கு மரணத்தை தந்துவிடு, எனக்கு மௌத்தை தந்துவிடு என்று நாங்கள் தமக்கு எதிராக ஒரு காலமும் என்ன செய்யக்கூடாது? பிரார்த்தனை செய்யக்கூடாது. அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள், தன்னுடைய சொத்துகளுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யக்கூடாது. இந்த சொத்துகள் எல்லாம் அழிந்து போகட்டும், இதுவெல்லாம் இருப்பதனால் தான் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கிறது, இதெல்லாம் அழிந்து போகட்டும், நாசமாகட்டும் என்று சொத்துகளுக்கு எதிராக பிரார்த்தனை செய்வதையும் அல்லாஹ்வுடைய தூதர் மறுக்கிறார்கள். அதே போன்றுதான் குடும்பத்தார்,
தன்னுடைய குடும்பத்தாருக்கு எதிராக பதுவாக்கள் செய்வதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே 3009 இலக்கத்தில் பதிவாகின ஒரு செய்திதான். நபித்தோழர் சிர்னா நபிகளாரோடு நாங்கள் ஒரு பயணம் மேற்கொண்டிருந்தோம். அப்ப ஒரு மனிதர் என்ன செய்கிறார், ஒட்டகையின் மீது உட்கார்ந்து கொண்டு பயணம் செய்யும் பொழுது அந்த ஒட்டகை என்ன செய்கிறது, சில புரளிகளை பண்ணுகிறது. அந்த ஒட்டகை புரளி பண்ணுகிறது. உடனே அந்த ஒட்டகை மீது இருக்கின்ற மனிதன் அந்த ஒட்டகத்தை திட்டுகிறான், அந்த ஒட்டகத்தை சபிக்கிறான். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அந்த செய்தி எட்டுகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மன் ஹாதல் லாஇன் அன் பைரிஹி, ஒட்டகையை திட்டியவன் யாரு என்று கேட்கிறார்கள். ஒட்டகையை திட்டியவர் யாரு, ஒட்டகைக்கு பதுவா செய்தவர் யார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த மனிதர் அனை ரசூலுல்லாஹ் நான் தான் திட்டினேன் என்று சொல்லுகிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்சில் அன்ஹு, ஒட்டகையை விட்டு நீ கீழே இறங்கிவிடு, அந்த ஒட்டகையை விட்டு கீழே நீ இறங்கிவிடு. ஃபலா தஸ்ஹபுனா பிமல்ஊன், சபிக்கப்பட்ட ஒன்றின் மீது எங்களோடு நீ பயணம் வர வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சபிக்கப்பட்ட ஒன்றின் மீது எங்களோடு சேர்ந்து நீ என்ன செய்ய வேண்டாம், பயணம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே வாகனங்கள், அன்று வாகனங்களாக பாவித்தவை தான் ஒட்டகைகள், குதிரை போன்றவைகள் நபிகளாருடைய காலத்தில் வாகனங்களாக பயன்படுத்தினார்கள். அது அவர்களுடைய பெருமதியான சொத்தாக அது இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், உங்களுடைய சொத்துகளுக்கு எதிராக நீங்கள் பதுவா செய்ய வேண்டாம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே பதுவா செய்துவிட்டு அதன் மீதே நீங்கள் ஏறி பயணம் மேற்கொள்ள வேண்டாம், எங்களோடு அந்த பயணத்தில் வர வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு இன்னொரு செய்தியை சொன்னார்கள், லா ததஉ அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டாம், உங்களுக்கு எதிராக நீங்கள் பதுவா செய்து கொள்ள வேண்டாம். என்னை மரணிக்க செய்துவிடு யா அல்லாஹ், இந்த கஷ்டங்களை தாங்க முடியாது, இந்த சோதனைகளை தாங்க முடியாது, எனக்கு எப்பொழுது மரணம் வரும், என்னை எப்போது மரணிக்க செய்வாய், இப்படியான வார்த்தைகள் எல்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது, பாவிக்க கூடாது, அப்படி பிரார்த்தனை செய்யக்கூடாது, அப்படி நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டாம் என்று சொல்றாங்க. வலா ததஉ அலா அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டாம். சனியனே நாசமா போ, நீ எல்லாம் பிள்ளையா, நீ எல்லாம் இப்படியா இருக்கிறாய் என்றெல்லாம் பெற்றோர்கள் பிள்ளைகளை திட்டுவார்கள். பெரும்பாலும் தாய்மார்கள் பிள்ளைகளை இவ்வாறு கடிந்து கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியான வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு பயன்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே குழந்தைகளை நீங்கள் பதுவா செய்வதை, பிள்ளைகளை நீங்கள் திட்டி பிரார்த்திப்பதை நீங்கள் செய்யக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். வலா ததுஉ அலா அம்வாலிக்கும், உங்களுடைய பொருட்கள் சொத்துகளுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டாம். சொத்துகள் அழிந்து விடுமாறும், சொத்துகள் எல்லாம் நாசமா போகட்டும், இது இருப்பதனால் தான் நம்ம மத்தியில பிரச்சனையாக இருக்கிறது, குழந்தைகளுக்கு மத்தியில பிரிவாக இருக்கிறது என்று சில பிரச்சனைகளுக்காக சொத்துகளை நாம் திட்டுவது, சொத்துகளுக்கு எதிராக லானத்து செய்வது, சபிப்பதை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். லா துவாஃபிகு மினல்லாஹி ஸாஅத்துன், ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் அந்த பிரார்த்தனை ஒன்று சேருமாக இருந்தால் அல்லாஹ் துவாக்களை அங்கீகரிக்கின்ற ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் நீங்கள் செய்கின்ற இந்த பிரார்த்தனைகள், நீங்கள் செய்கின்ற இந்த பதுவாக்கள் அந்த நேரத்தில் ஒன்று சேருமாக இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான், ஃபயஸ்தஜீபு லகும், உடனே அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான். குழந்தைகளுக்கு அந்த நிலைமை ஏற்பட்டுவிடும், உங்கள் பொருளாதாரத்துக்கு அந்த நிலைமை ஏற்பட்டுவிடும், உங்கள் குடும்பத்தாரில் அந்த பிரிவுகள் ஏற்பட்டுவிடும். எனவே இந்த விதமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பிரார்த்தனை செய்ய வேண்டாம், பதுவா செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அதே போன்று துவாக்கள் செய்யும் பொழுது கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செய்வது விரும்பத்தக்க விடயமாகும். பிரார்த்தனை செய்யும் பொழுது கைகள் இரண்டையும் உயர்த்தி பிரார்த்தனை செய்வது விரும்பத்தக்க விடயமாகும். இந்த கைகள் துவாவில் உயர்த்துவது சம்பந்தமாக அதிகமான நபிமொழிகள் இருப்பதாக முஹத்திஸீன்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், முத்தவாத்திர் என்ற தரத்தை அடைகின்ற அளவுக்கு, முத்தவாத்திர் என்றால் ஹதீசுகளை இரண்டு பகுதிகளாக பிரிப்பார்கள். ஆகாது முத்தவாத்திர் என்று. முத்தவாத்திர் என்பது ஆக உயர்ந்த தரத்தில் இருப்பது, குறைந்தது ஒரு அறிவிப்பின்
ஒவ்வொரு தொடரிலும் 10 பேருக்கு குறையாமல் இருப்பார்கள். சஹாபாக்களாக இருந்தால் 10 பேர், தாபீன்களாக இருந்தால் 10 பேர், தபவு தாபீன்களாக இருந்தால் 10 பேர். இப்படி ஒவ்வொரு தபக்காக்களிலும் ஒவ்வொரு தரத்திலும் சஹாபாவுடைய தரம், தாபீனி, தபவு தாபி என்று வரக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் குறைந்தது 10 பேர், அதற்கு மேற்பட்டவர்களால் அறிவிக்கப்பட்ட நபிமொழிகளுக்கு பேர் முத்தவாத்திர். அப்ப துஆவில் பிரார்த்தனையின் பொழுது கைகள் உயர்த்த வேண்டும் என்ற ஹதீசுகளை பொறுத்த மட்டுமே முத்தவாத்திர் என்ற தரத்தை அடையும் அளவுக்கான ஹதீசுகள் இடம்பெற்றிருப்பதாக முஹத்திஸின்கள், ஹதீஸ் கலை அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். எனவே பிரார்த்தனையின் பொழுது கைகளை உயர்த்த வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்ற பொழுது அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்ற செய்திகள் பல கிரந்தங்களில் பதிவாகி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று ரசூலுல்லாஹ் இன்னும் ஒரு செய்தி சொன்னார்கள். ஒரு பிரயாணத்தை மேற்கொண்ட ஒரு மனிதரை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஒரு பிரயாணியுடைய துஆ அல்லாஹ் அதிகம் ஏற்றுக்கொள்கிறான். துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடங்களில் ஒன்று ஒரு பிரயாணி பிரார்த்தனை செய்வது. ஒரு பிரயாணியுடைய பயணத்தில் இருந்து கொண்டு பிரயாணம் செய்தவன் கேட்கும் துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அப்படியான ஒரு இடத்தை ரசூலுல்லாஹ் சுட்டிக்காட்டும் பொழுது சொன்னார்கள். அஸ்கத அக்பர யமுத் யதை இல ஸமா யா ரப் யா ரப் வமத்அமு ஹராம் வமஸ்ரபு ஹராம் வமல்பசு ஹராம் வகுதிய பில் ஹராம் ஃபஅன்னா யுஸ்தஜாப லஹ் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்ட ஒரு மனிதன் தலைவீதி கோலமாக அழுக்கு படிந்த ஆடைகளோடு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறான். யமுத் யதைஹி தன்னுடைய 2 கரங்களையும் அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தியவனாக அவன் பிரார்த்தனை செய்கிறான் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலே ரசூலுல்லாஹ் யமுத் யதைஹி தன்னுடைய 2 கரங்களையும் என்ன செய்கிறான்? அல்லாஹ்விடத்திலே ஏந்தி பிரார்த்தனை செய்கிறான். அப்ப கையேந்துவது ஒரு முக்கியமான சுன்னா என்பதை அந்த நபிமொழியில் விளங்குகிறது. இது செய்தியை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மத்தாமு ஹராம் வமஸ்ரபு ஹராம் வமல்பசு ஹராம். இந்த மனிதன் பிரார்த்தனை செய்கிறான், ஆனால் அவனுடைய உணவு ஹராமாக இருக்கிறது, குடிபானம் ஹராமாக இருக்கிறது, அவனுடைய உடை ஹராமாக இருக்கிறது. இப்படி ஹராத்திலே மூழ்கியவனாக இருக்கிறான். இவனுடைய பிரார்த்தனை எப்படி அங்கீகரிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார். அன்பு சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே கைகள் உயர்த்தப்படுவது சுன்னா என்பது வழங்குவதோடு ஹலாலான உணவு, ஹலாலான சம்பாத்தியம், ஹலாலான குடிபானம், ஹலாலான உடை, இப்படி ஒரு மனிதனுடைய சம்பாத்தியம், அவனுடைய உணவு, உடைகள் எல்லாம் ஹலாலாக இருக்க வேண்டும். ஹராமாக இருந்தால் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை இந்த நபிமொழி தெளிவாக சொல்லுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக முஸ்லிமிலே பதிவான செய்தி. ஹராமான பொருட்களை கொண்டு, ஹராமான உழைப்புகளை கொண்டு தன்னுடைய உடலை வளர்த்து கொண்ட ஒரு மனிதன் அன்னாரு அவுலாபிஹி, அவனுக்கு பொருத்தமான இடம் நரகம்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். எனவே நம்முடைய பிரார்த்தனைகள் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு எந்த இடத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு பயணத்தின் பொழுது கேட்கப்படும் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும். அந்த இடத்தில் கூட இவனுடைய உணவு, உடைகள் ஹராமாக இருந்ததனால், இவனுடைய சம்பாத்தியம் ஹராமாக இருந்ததனால் அவனுடைய பிரார்த்தனை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் அந்த நபிமொழியின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார்கள். இந்த ஹதீஸிலே 2 கைகளையும் அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் ஏந்தி பிரார்த்தித்தான், ஆனால் அவனுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. என்ன காரணம்? ஹராத்திலே அவன் வளர்ந்திருந்த காரணம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே துஆக்கள் கேட்கும் பொழுது நம்முடைய கரத்தை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வது ஏற்றமான ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போன்றுதான் துஆக்கள் கேட்கின்ற பொழுது 3 விடுத்தங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பது சிறந்தது. ஒரு துஆவை கேட்கும் பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை நாம் அல்லாஹ்விடம் கேட்கிறோம் என்றால் அதனை 3 தடவைகள் கேட்டுக்கொள்வது ஒரு பொருத்தமான ஒரு முறை என்பதை இந்த நபிமொழி நமக்கு காண்பிக்கிறது. சஹீஹ் முஸ்லிமிலே 1794 இலக்கத்தில் பதிவான செய்தி. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஆ ஸலாசன், அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தால் 3 விடுத்தங்கள் பிரார்த்தனை செய்வார்கள். வைதா ஸஅல ஸலாசன், எதையாவது ஒன்றை அல்லாஹ்விடத்தில் கேட்டால் 3 விடுத்தங்கள் அதை கேட்பார்கள். சில நபிமொழிகளிலே
5 விடுத்தம் கேட்டார்கள் என்றும் பதிவாகி இருக்கிறது. அந்த முக்கியமான இடங்களில் ரசூலுல்லாஹ் அப்படி கேட்டிருக்கிறார்கள். அதே போன்று 3 முறைகள் கேட்பது போன்று என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய அமல்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கின்ற பொழுது அந்த துஆவை கேட்பதற்கு முன்னர் நாங்கள் சாலிகான அமல்களை செய்துவிட்டு என்ன செய்யலாம்? பிரார்த்தனை செய்யலாம். அப்படி செய்வது ஏற்றமானது. அல்லாஹ்வுக்கு ஏதாவது நல்ல காரியங்களை செய்துவிட்டு ஒரு சாலிகான இபாதத்தை செய்துவிட்டு நோன்பை நோற்றிருக்கிறோம், அல்லாஹ்விடத்தில் சொல்லி யா அல்லாஹ் உனக்காக இந்த நோன்பை நோற்றிருக்கிறேன், நாள் பூராவும் பசித்திருக்கிறேன், தாகித்திருக்கிறேன், இது உனக்காக செய்கிறேன் யா அல்லாஹ் என்று சொல்லி அந்த நல்லறங்களை அல்லாஹ்விடத்தில் சொல்லி நாங்கள் என்ன செய்யலாம்? பிரார்த்தனை செய்வது ஏற்றமானது. அதே போன்று அல்லாஹ்வுடைய பெயர்களை கூறி யா வஹாப், யா ரஹ்மான், யா கஃபார், யா சத்தார், இந்த வார்த்தைகள். அல்லாஹ் சத்தார் என்றால் பாவங்களை மறைப்பவன், கஃபார் என்றால் பாவங்களை மன்னிப்பவன். நாங்கள் எதை கேட்கிறோமோ அதற்கு பொருத்தமான அல்லாஹ்வுடைய பெயர்களை கொண்டு நாங்கள் கேட்க வேண்டும். அப்படி கேட்கின்ற பொழுது அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அப்ப நல்ல அமல்களை செய்துவிட்டு நல்ல காரியங்களை செய்துவிட்டு அந்த அமல்களை கொண்டு யா அல்லாஹ் உனக்காக இதை நான் செய்திருக்கிறேன், உன்னை பயந்து நான் இதை செய்திருக்கிறேன், எனவே எனக்கு இன்னதை தா, எனக்கு என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று நல்ல அமல்களை சொல்லி கேட்கலாம். அப்ப நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு செய்தி தான், முன்னரும் நான் சொல்லி இருக்கிறேன். அதாவது புகாரி, முஸ்லிம் உட்பட இன்னும் பல கிரந்தங்களில் பதிவான செய்தி. 3 மனிதர்கள் ஒரு குகையில் போய் என்ன செய்தார்கள்? மாட்டிக்கொண்டார்கள். குகையினுள்ளே ஒதுங்குவதற்காக போன பொழுது ஒரு பெரிய ஒரு கற்பாறை அந்த வழியில் விழுந்து அதை அடைத்துக் கொண்டது. அவர்களுக்கு வெளியில் வர முடியவில்லை. அப்பொழுது அந்த 3 பேரும் என்ன செய்தார்கள் என்றால், உலகத்தில் தாம் செய்த நல்ல காரியங்களை நல்ல அமல்களை அல்லாஹ்விடம் சொல்லி யா அல்லாஹ் உனக்காகத்தான் இதை செய்திருக்கிறேன், அதனால் எங்களுக்கு இங்கே ஒரு வழியை ஏற்படுத்தித்தா என்று கேட்போம் என்று சொல்லி அந்த 3வரும் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த 3வரில் ஒருவர் என்ன செய்கிறார்? அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார், யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோர்கள் இருந்தார்கள், வயது முதிர்ந்த நிலையில் எனக்கு பெற்றோர் தாயும் தந்தையும் இருந்தார்கள். எப்பொழுதுமே என்னுடைய பெற்றோருக்கு உணவு கொடுக்காமல் அவர்களுக்கு பால் குடிப்பதற்கு கொடுப்பதற்கு முன்னர் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பதில்லை என்று சொல்லி அந்த மனிதர் சொல்லுகிறார், யா அல்லாஹ் ஒரு நாள் என்னுடைய ஆடுகளை மேய்ப்பதற்காக நீண்ட தொலைவுக்கு நான் சென்று விட்டேன், எனவே நான் ஆட்டின் பாலை எடுத்துக்கொண்டு என் வீட்டுக்கு வருகின்ற பொழுது என் பெற்றோர் தூங்கிவிட்டார்கள். நான் அந்த பால் கோப்பை ஏந்தியவனாக என் பெற்றோருக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் நின்று கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே என் பிள்ளைகளின் காலடியில் விழுந்து அழுது கொண்டிருந்தார்கள் பசியின் காரணமாக. ஆனால் பெற்றோர்களை மதிக்க வேண்டும் என்ற உன்னுடைய கட்டளைக்காக என் பெற்றோர்கள் விழிக்கும் வரைக்கும் நான் காத்திருந்தேன். என் பெற்றோர்களுக்கு அந்த பாலை கொடுத்து விட்டு என் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். யா அல்லாஹ் இந்த காரியத்தை உனக்காகத்தான் செய்தேன், உன்னுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு என் பெற்றோரை மதிக்க வேண்டும் என்று நீ சொன்னதனால் செய்தேன். அதனால் இந்த குகையிலிருந்து வெளியேறுவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தித்தாய் யா அல்லாஹ் என்று கேட்கிறார். கற்பாறை சற்று அகண்டது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கற்பாறை சற்று அகண்டது, ஆனால் வெளியே வர முடியவில்லை. 2வது மனிதர் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார், யா அல்லாஹ் எனக்கு ஒரு விருப்பமான ஒரு பெண் இருந்தால், என் சாச்சாவின் மகள் இருந்தால், அவளை என் வாழ்க்கையை நான் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அவளுடைய அழகை நான் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அவள் பசியோடு இருக்கும் ஒரு நாள் நான் அவளிடத்தில் போய் சொன்னேன், என்னுடைய ஆசைக்கு நீ கட்டுப்பட்டால், என்னுடைய ஆசைக்கு நீ இணங்கி வந்தால் உனக்கு நான் உன்னுடைய பசியை தீர்த்து வைப்பேன் என்று நான் சொன்ன பொழுது அவள் எனக்கு இணங்கி கொண்டாள். நானும் அவளுக்கு தேவையானதை கொடுத்து விட்டு அவளோடு தவறாக நடப்பதற்கு நான் முனையும் பொழுது இத்தகில்லா வலா தஃபுத்த ஹாத்தமி என்று சொன்னாள். யா அல்லாஹ் இந்த அதாவது அல்லாஹ்வை நீ பயந்து கொள், என்னுடைய கண்ணியை உடைத்து விடாதே என்று அவள் என்னை சொன்ன பொழுது உன்னுடைய பெயர் கேட்டு நான் பயந்து விட்டேன். இத்தகில்லா அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொன்ன உடனே யா அல்லாஹ் அந்த இடத்தை விட்டு நான் போய்விட்டேன். இதை உனக்காகத்தான் செய்தேன், உன்னை பயந்துதான் செய்தேன், இது ஒரு நல்ல காரியம், இந்த விடயத்தை உன்னை பயந்து நான் செய்தேன் யா அல்லாஹ், உனக்காக நான் இது செய்ததனால் இந்த அமலை கொண்டோ இந்த குகையிலிருந்து வெளியேறுவதற்கான வழியை எனக்கு காட்டிவிடு என்று கேட்டபொழுது கற்பாறை இன்னும் சற்று அகன்றது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். 3ஆம் மனிதன்
இறுதியாக பிரார்த்தனை செய்கிறார், யா அல்லாஹ், என்னிடத்தில் சில கூலியாளர்கள் இருந்தார்கள். அவர்கள் வேலை செய்துவிட்டு அவர்களுக்குரிய கூலியை வாங்கி கொண்டு போய்விட்டார்கள். அதில் ஒரு மனிதர் அவருடைய கூலியை வாங்காமலே சென்று விட்டார். பின்னர் சில காலங்களுக்கு பின்னர் அவர் என்னிடத்திலே திரும்பி வந்தார். நான் உன்னிடத்தில் தொழில் புரிந்தேன், அதற்குரிய கூலியை நீ எனக்கு கொடுக்கவில்லை, இப்போது எனக்கு தந்துவிடு என்று அந்த மனிதர் வந்து கேட்ட பொழுது நான் அவரை என்னிடத்தில் வேலை செய்த அந்த கூலியான இடத்தில் சொன்னேன், இங்கிருக்கின்ற ஆடுகள், இங்கிருக்கின்ற அத்தனையும் உனக்கு சொந்தமானது, நீ எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னேன். அப்பொழுது அந்த மனிதன், என்னை கேலி செய்யாதே, என்னை கிண்டல் செய்யாதே, என்னுடைய கூலியை கொடுத்து விடு என்று அந்த மனிதன் கேட்டான். அப்பொழுது நான் சொன்னேன், உன்னுடைய கூலியில் வாங்கிய பொருட்கள் தான் இவைகள் எல்லாம். நீ எந்த கூலியை வாங்காமல் விட்டுவிட்டு போனாயோ அந்த பொருளை கொண்டு, அந்த பணத்தை கொண்டு வாங்கப்பட்ட கால்நடைகள் இவைகள், எனவே இது அத்தனையும் உன்னுடையதுதான், நீ எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னேன். அவன் ஒன்றை கூட பாக்கி வைக்காமல் அத்தனையும் கொண்டு போய்விட்டான். யா அல்லாஹ், இந்த நல்ல காரியத்தை உன்னை பயந்துதான் நான் செய்தேன், உனக்கு அஞ்சித்தான் நான் செய்தேன். எனவே இந்த நல்ல காரியத்தை கொண்டு உன்னிடத்தில் கேட்கிறேன் யா அல்லாஹ், இந்த கற்பாறையிலிருந்து எங்களை வெளியேற்றுவதற்கான வழியை திறந்ததா என்று கேட்டபொழுது கற்பாறை நகர்ந்தது, மூவரும் வெளியேறினார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரி, முஸ்லிம் உட்பட இன்னும் பல கிரந்தங்களிலும் பதிவாகி இருப்பதை நாம் பார்க்கலாம். எனவே இந்த நபிமொழியில் என்ன புரிகிறது என்றால், நாம் செய்த நல்ல அமல்கள், அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுக்காக நாம் செய்த நல்லறங்கள், நல்ல காரியங்கள், ஒரு தவறை செய்வதற்கான சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும். யாருமே இல்லாத ஒரு தனிமையான இடத்தில் ஒரு தவறை நாம் செய்து விடலாம், செய்வதற்கான வாய்ப்பு நமக்கு எட்டி இருக்கும். ஆனால் அல்லாஹ் என்னை பார்க்கிறான், என்னோடு 2 மலக்குகள் இருக்கிறார்கள், எதை செய்தாலும் எதை பேசினாலும் அவர்கள் எழுதுவார்கள் என்ற அச்சத்தோடு உன்னை பயந்து நான் வாடுகிறேன் யா அல்லாஹ். இப்படியான நல்லறங்களை கொண்டு எங்களுடைய கஷ்டங்களை நீக்கி, எங்களுக்கு இன்ன உதவி செய், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று நாமும் கேட்கின்ற பொழுது அந்த துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே நல்லறங்களை கொண்டு கேட்கப்படும் பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபிமொழியின் மூலம் உணர்த்துகிறார்கள். அடுத்ததாக அன்பு சகோதரர்களே, துஆக்கள் கேட்கின்ற பொழுது சத்தங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டும். மெதுவாக ரகசியமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். சத்தங்களை உயர்த்துவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். எனவே சத்தங்களை உயர்த்தாமல் தாழ்ந்த குரலில் பணிவான உள்ளத்தோடு நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான், சூரத்துல் அராஃப் 55வது வசனத்திலே சொல்லுகிறான், உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியா இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன். நீங்கள் உங்களுடைய இறைவனிடத்திலே பணிவுடனும் தாழ்ந்த குரலிலும், சத்தம் இல்லாமல் தாழ்ந்த குரலிலும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன், வரம்பு மீறுபவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பிரார்த்தனை செய்யும் பொழுது நாம் பணிவுடனே அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் இருக்கிறேன், என்னை படைத்த ரப்புக்கு முன்னால் இருக்கிறேன், சகல அதிகாரங்களும் உடைய இறைவனுக்கு முன்னால் நான் நிற்கிறேன் என்ற எண்ணம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். பணிவுடனே அவனோடு பேச வேண்டும். அவனிடத்தில் கேட்கும் பொழுது சத்தத்தை உயர்த்தாமல் நாம் கேட்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, இமாம் இப்னுல் கையிம் ஜௌசி அவர்கள் சத்தத்தை தாழ்த்துவதிலே எவ்வளவு பிரயோஜனங்கள், படிப்பினைகள் அல்லது மகிமைகள் இருக்கின்றன என்பதை பற்றி அவர் பல இடங்களில் எழுதியிருக்கிறார். அப்படி எழுதிய ஒரு செய்திதான் அன்பு சகோதரர்களே, சத்தத்தை தாழ்த்துவதன் மூலம் ஒரு மனிதன் அல்லாஹ்வினுடைய தன்மையை நம்பிக்கை கொள்கிறான், அல்லாஹ்வினுடைய ஒரு சிஃபத்தை, அல்லாஹ்வினுடைய ஒரு பண்பை அவன் நம்பிக்கை கொள்கிறான், அவனுடைய ஈமானை அதிகப்படுத்திக் கொள்கிறான் என்று சொல்லுகிறார். என்ன நம்பிக்கை என்று சொன்னால், அல்லாஹ் மனதில் உள்ளதையும் விளங்கிக் கொள்வான். இன்னல்லாஹ அலீமுன் பிதாத்தி சுதூர், நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களுடைய உள்ளத்தில் மறைந்திருப்பதையும் அறியக்கூடியவன். அதனால் அந்த ரப்பிடத்தில் தாழ்ந்த குரலில் பேச வேண்டும், இறைவனிடத்தில் மெதுவாக பேச வேண்டும். உள்ளத்தில் தோன்றும் எண்ணங்களை கூட அவன் அறியக்கூடியவன். எனவே அவனுக்கு சத்தம் வைக்க தேவையில்லை என்ற ஒரு அந்த ஈமானிய நம்பிக்கை, அல்லாஹ் யாவற்றையும் கேட்கக்கூடியவன். ஒரு எறும்பு நகர்ந்தால் கூட அந்த எறும்பு நகரும் சத்தத்தை கூட அல்லாஹ் செவிசாய்க்கக்கூடியவன் என்ற நம்பிக்கை இந்த மனிதனுடைய உள்ளத்தில் வந்திருக்கிறது. அதனால் தான் பணிவாக தாழ்ந்த குரலில் ரகசியமாக அவன் உள்ளத்தால் என்ன செய்கிறான், பிரார்த்தனை செய்கிறான் என்று இமாம் இப்னுல் கையிம் ஜௌசி அவர்கள் சொல்லுகிறார்.
அதே போன்று இன்னும் ஒரு செய்தியும் சொல்லுகிறார். ஒரு அரசனிடத்தில் அல்லது ஒரு நீதிபதி இடத்தில் நாம் எவ்வளவு பணிவாக பேசுகிறோம். நாம் அந்த இடத்தில் சத்தத்தை உயர்த்துவது கிடையாது. ஒரு நீதிபதிக்கு முன்னால் நாம் சத்தத்தை உயர்த்தி பேசுவது கிடையாது. எவ்வளவு கண்ணியமாக கைகட்டி நாம் அந்த இடத்தில் மௌனமாக மெதுவாக பேசுகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்ப இந்த உலகத்துக்கே அதிபதியாகிய அந்த அல்லாஹ் நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான், அனல் முல்க், நானே அரசன், இன்றைய நாள் நானே அரசன் என்று அல்லாஹ் சொல்லுவான். அரசர்களுக்கெல்லாம் அரசன். அவன் முன் லாயத்தை கல்லமூன இல்லாமன் அதிலகுர் ரஹ்மான், ரஹ்மான் யாருக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுப்பானோ அவனை தவிர அவன் முன்னால் யாருக்கும் எந்த ஒரு வார்த்தையும் பேச முடியாது அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படியான யாவற்றுக்கும் சொந்தமான இறைவன் அல்லாஹ், அவன் முன்னிலையில் அவனிடத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுது எப்படி சத்தத்தை உயர்த்த முடியும்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், உதுஉ ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். எப்படி? ததர்ருஅன், பணிவுடனே, வஹுஃபியதன், தாழ்ந்த குரலில், மெதுவாக, சத்தமில்லாமல். உங்களுடைய ரப்பு நன்கு அறியக்கூடியவன், கேட்கக்கூடியவன். மெதுவாக பேசுவதையும் அல்லாஹ் கேட்கக்கூடியவன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு பேசுங்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வோடு நாங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது ஒளிபெருக்களை வைத்து சத்தமாக சத்தமிட்டு அல்லது புரண்டு வெளிச்சங்களை எல்லாம் அணைத்து விட்டு இப்படியான முறைகளிலே வரம்புகளை மீறுவதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். தௌபா என்ற பெயரிலே 27வது நாளன்று என்ன வெளிச்சங்களை எல்லாம் அணைத்து விட்டு பள்ளி வாயில்களிலே ஒளிபெருக்கிகள் மூலம் சத்தமாக அல்லது புலம்பி துவா செய்கின்ற அந்த பழக்கத்தை நாம் கைவிட வேண்டும். அது இஸ்லாம் காட்டிய வழிமுறை கிடையாது. அல்லாஹ் விரும்பாத ஒரு காரியம், வரம்பு மீறல் என்று அல்லாஹ் சொன்ன அந்த விடயத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால், நம்முடைய தௌபாக்கள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் நம்மிடத்திலே பணிவு இருக்க வேண்டும். நாம் செய்த குற்றங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மை இருக்க வேண்டும். ஒரு குற்றவாளி நீதிபதி முன்னால் நிறுத்தப்பட்டால் எப்படி பணிந்து நிற்கிறான் என்று பாருங்கள். எவ்வளவு தலைக்குனிவாக நிற்கிறார்கள். சத்தத்தை உயர்த்த முடியவில்லை, நீதிபதியோடு பேச முடியவில்லை. எப்படியெல்லாம் மனிதன் உலகத்தில் இன்னொரு மனிதனுக்கு கண்ணியம் செலுத்துகிறான். அந்த கண்ணியம் எல்லாம் இழந்து சத்தத்தை உயர்த்தி தன்னுடைய ரப்பிடத்திலே ஒரு அலட்டு முறையில் அவன் கேட்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது வரம்பு மீறல் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன், நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை நேசிக்க மாட்டான். எனவே நம்முடைய பிரார்த்தனைகள் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டுமானால் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கின்ற அந்த பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் நாம் குற்றவாளி என்பதை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே, இந்த அடிப்படையில் பிரார்த்தனைகளை அல்லாஹ் சொன்ன விதத்தில் நபிகளால் காட்டிய வழியில் நம்முடைய பிரார்த்தனைகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே சத்தத்தை உயர்த்துவதை நாங்கள் நிறுத்த வேண்டும். அதே போன்று தௌபா என்பதை ஒவ்வொரு மனிதனும் தான் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு தேட வேண்டும். யாரோ ஒருவர் கேட்பதற்கு நான் ஆமீன் சொல்லுவது இதை பிரார்த்தனை என்று இஸ்லாம் காட்டி தரவில்லை. நாம் செய்த பாவத்தை அல்லாஹ்விடத்திலே சொல்லி அழுவது கூட அந்த பிரார்த்தனையில் ஒரு சுன்னத்தான விடயம்தான். அழுது கண்ணீர் சிந்தி மனம் இறங்கி கேட்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்துக்காக தயாராகி சென்ற பொழுது அந்த யுத்தத்திலே போய் இருட்டிலே போய் சேர்ந்தார்கள். அந்த இடத்தில் எல்லா சஹாபாக்களும் உறங்கி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய இரவு முழுக்க தொழுது சுஜூதிலே இருந்து அழுது பிரார்த்தனை செய்ததை நான் கண்டேன் என்று நபித்தோழர் சொல்லும் செய்தி பதிவாகி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அப்படி கண்ணியமாக இறைவனுக்கு முன்னால் நான் நிற்கிறேன், அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நிற்கிறேன், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நான் கேட்கின்ற அந்த என்னுடைய கேள்விகள், நான் கேட்கின்ற அந்த உலகத்தின் தேவைகள் அல்லாஹ்வினால் எனக்கு வழங்கப்பட வேண்டும் என்றால் இந்த அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு நாம் மாறு செய்யாமல் நடந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, பிரார்த்தனை என்ற பெயரிலே இந்த புனிதமான நோன்பு காலத்திலே, அதுவும் இறுதி 10 நாம் இருக்கின்றோம். இந்த இறுதி 10 என்பது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ரை அடைவதற்காகவும் அந்த பள்ளி வாயில்களிலே இருந்து ரசூலுல்லாஹ் பிரார்த்தனைகளில் அதிகமாக ஈடுபட்ட ஒரு இரவு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாரிடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, லைலத்துல் கத்ர் எனும் இரவு
இதுதான் என்று எனக்கு தெரிந்துவிட்டால் அந்த நாளில் நான் என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இறைவா, நீ மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புகிறாய், எனவே என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். எனவே இந்த நாட்களில் நாம் நம்மால் முடிந்த அளவு துஆ செய்ய வேண்டும். ரமலான் நம்மை விட்டும் கடந்து போய்கொண்டிருக்கின்றன. இன்னும் சில நாட்களில், இன்னும் சில தினங்களில் அது போய்விடும். நாம் தயாரில்லாத நிலையில் இருந்தாலும் அது நம்மை விட்டு கடந்து செல்வதில் அது உறுதியாக இருக்கும் என்பது நமக்கு தெரியும். எனவே இருக்கின்ற இந்த காலத்தில் பிரார்த்தனைகளை செய்து பாவ மன்னிப்புகளை அல்லாஹ்விடத்தில் தேடி இந்த நோம்போடு, இந்த நல்லமலோடு, இந்த நல்ல காரியங்களை செய்த நிலையில் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடும் இந்த பாக்கியத்தை, இந்த சந்தர்ப்பத்தை நாம் இழந்துவிடக் கூடாது. எனவே இப்படியான இந்த தௌபாக்கள், முறையீனமான தௌபாக்களில் ஈடுபட்டு நாம் இந்த காலங்களை வீணடித்து விடக் கூடாது. அன்பு சகோதரர்களே, தௌபா என்ற பெயரில் செய்யப்படுகின்ற சில பிரார்த்தனைகளை சிந்தித்து பாருங்கள். நம்முடைய சிந்தனைக்கு கூட அது எட்ட மாட்டாது. என்ன நடக்கிறது என்றால், ஒரு ஆலிமினால், ஒரு மௌலவியினால் என்ன செய்யப்படுகிறது? தௌபா சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதிலே பேசப்படுகின்ற ஒரு சில வார்த்தையை மாத்திரம் நீங்கள் சிந்தனையில் எடுத்து பாருங்கள். என்ன சொல்லுகிறார்கள்? இறைவா, தௌபா செய்கின்ற பொழுது அந்த ஆலிம் சொல்லிக் கொடுக்கிறார், இறைவா, மரணித்து மண்ணறையில் இருக்கும் என் பெற்றோர்களுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக என்று அவர் சொல்லுகிறார். பின்னால் இருக்கின்ற அனைவரும் ஆமீன் ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லுகிறோம். ஆனால் ஆமீன் சொல்லுகின்ற எத்தனை பேருடைய தந்தை பள்ளி வாயிலுக்குள்ளே இருப்பார்? சிந்தித்து பாருங்கள். மன்னரையில் இருக்கும் பெற்றோருக்காக என்று இவர் பிரார்த்தனை செய்யும் பொழுது ஏற்றுக்கொள்வாயாக, என்னுடைய தந்தை பக்கத்தில் இருப்பார், என்னுடைய தந்தை முன்சஃபிலே இருப்பார், அல்லது என்னுடைய தாய் பின்னால் இருப்பார். ஆனால் மரணித்து மன்னரையில் இருக்கும் என் தாயுடைய பாவத்தை மன்னித்துக் கொள் என்றால் எல்லோரும் ஆமீன் என்கிறோம். அதே போன்று என் மனைவி மக்களுடைய பாவத்தை மன்னித்துக் கொள்வாயாக என்று சொன்னவுடன் திருமணமே ஆகாத சிறிய பிள்ளைகள் எல்லாம் ஆமீன் என்று சொல்லுகிறார்கள். இந்த பிரார்த்தனையின் அர்த்தம் என்ன? எப்படி இந்த பிரார்த்தனையோடு விளையாடுகிறோம்? இது போன்று எத்தனை வார்த்தைகளை, தவறான வார்த்தைகளை எல்லாம் செய்கிறோம். சிந்தித்து பாருங்கள். தௌபா செய்கின்ற பொழுது யா அல்லாஹ் நான் பாவி யா அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது ஆமீன் என்று சொல்லுவார்கள். யா அல்லாஹ் நாங்கள் எல்லாம் பாவிகளாக இருக்கிறோம், ஆமீன். இது என்ன பிரார்த்தனை? சிந்தித்து பாருங்கள். நாம் கேட்க வேண்டிய எத்தனையோ தேவைகள் நமக்கு இருக்கின்றன. நாம் மன்னிப்பு தேட வேண்டிய எத்தனையோ குற்றங்கள் நம்மிடத்தில் இருக்கின்றன. ரகசியமாக நாம் செய்த எத்தனையோ பாவங்கள் இருக்கின்றன. இவற்றுக்கெல்லாம் எப்பொழுது சகோதரர்களை நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவது? எனவே இந்த தௌபா என்ற பெயரில் சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற வார்த்தைகள் ஆமீன் சொல்லுவதை விட்டுவிட்டு நாம் நம்முடைய குற்றங்களை அல்லாஹ்விடம் சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டும். எனவே இந்த முறையில் இந்த தௌபாவை, இந்த துவாவை, இந்த பிரார்த்தனையை இஸ்லாம் சொல்லுகின்ற வழிகாட்டலின் அடிப்படையில் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். அப்படி துவாக்களை நாம் செய்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்ற துஆ கடைசி 10ல ரசூலுல்லாஹ் கேட்க சொல்லி தந்தது. அது குறிப்பாக அதை மட்டும்தான் கேட்கணும்னு கிடையாது, நம்முடைய தேவையெல்லாம் கேட்கலாம். நோம்புல நமக்கு என்ன தேவைகள் இருக்குதோ அந்த தேவைகள் எல்லாம் கேட்டுக்கொள்ளலாம். அப்ப குறிப்பா இந்த துஆவை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, இதை கேட்க சொல்லி. அதுவும் என்னதான்? பாவ மன்னிப்பு தான். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ, இறைவா நீ மன்னிப்பவன், மன்னிப்பதை நீ விரும்புகிறாய், எனவே என்னுடைய பாவங்களை நீ மன்னித்து விடுவாயாக என்று சொல்லி கொடுத்தாங்க. அப்ப அதுவும் கூட என்னதான்? பாவ மன்னிப்பு தேடுகின்ற ஒரு துவா தான். எனவே கடைசி 10ல இந்த துவாக்கள் நம்ம கேட்டுக்கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10ல் நிறைய அமல் செய்வதற்காக முயற்சி செஞ்சிருக்காங்க. ஷத்தல் மிஸர, தன்னுடைய ஆடைகளை இருக்க கட்டிக் கொள்வார்கள். வாய்க்கல் அஹ்லஹு, தன்னுடைய மனைவியை, குடும்பத்தை எல்லாம் விழிப்பூட்டுவார்கள் என்றெல்லாம் நாங்கள் நபிகள் மொழிகளை பார்க்கிறோம். எனவே இந்த கடைசி 10ல் முடியுமான அளவு, நம்மால் ஏழுமான அளவு அமல்கள் செய்து கொள்ள வேண்டும். பிரார்த்தனையில் நாம் அதிகம் ஈடுபட வேண்டும். ஏனென்றால் இந்த லைலத்துல் கத்ர் எனும் இரவை நாங்கள் அடைந்து விட்டால் அந்த இரவில் செய்யப்படுகின்ற அமலுக்கு 1000 மாதங்களை விட நன்மை கிடைக்கும் என்று சொல்றான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் என்பதை ஒரு மனிதன் அடைந்து விட்டால்
அதில் செய்யப்படுகின்ற அமல் 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்கள் எப்படி தெரியுமா? ஒரு மனிதன் பகல் முழுக்க நோன்பு வச்சு இரவு முழுக்க நின்று வணங்கினால், இப்படி 1000 மாதங்கள் ஒரு மனிதன் செய்தால் அவனுக்கு என்ன நன்மையோ அந்த நன்மை 1000 மாதம் செய்த நன்மை ஒரே ஒரு இரவில் அது கிடைக்குது. அப்ப அந்த இரவு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், இரவு ஃபஜ்ர் உதயமாகிற வரைக்கும் அந்த இரவு நீடித்திருக்கும். அப்ப ஃபஜ்ர் உதயமாகிறதுக்குள்ள நாங்க செய்யற அமல்கள் அல்லாஹ்வோட ஏற்றுக்கொள்ளப்படுது. அது சின்ன அமலாக இருந்தாலும் பெரிய அமலாக இருந்தாலும் அந்த ஃபஜ்ர் உதயமாகிறதுக்கு முன்னால் அந்த லைலத்துல் கத்ர் இரவு நமக்கு கிடைக்குமாக இருந்தால் என்ன செய்யும்? நாம் அந்த 1000 மாதங்கள் நின்று வணங்கின நன்மை அல்லாஹ் நம்மளுக்கு தருவான். அதே போல ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அந்த இரவு மிகச்சிறந்த இரவு என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றாங்க, மன் ஹருமஹா ஃபகத் ஹரும கைருஹா. அந்த அதாவது மன் ஹரும கைரஹா ஃபகத் ஹரும குரிம. அதாவது யாரு அந்த மாதத்தின் நலவுகளை செய்யாமல் விட்டு விட்டானோ, அந்த நன்மைகளை இழந்து விட்டானோ, ஃபகத் குரிம கைருஹா ஃபகத் ஹுரிம், அதாவது எல்லா நலவுகளையும் அவன் இழந்தவனாகி விடுவான் என்று சொல்றான். அப்ப இந்த லைலத்துல் கத்ர் விரைவில் கிடைக்கும். அந்த நன்மையை ஒரு மனிதன் இழந்துட்டானா இருந்தால் முழு நன்மையையும் அவன் இழந்ததற்கு சமமாவான் என்று சொல்றாங்க. அந்த அளவுக்கு மகத்துவமான ஒரு இரவு தான் அந்த லைலத்துல் கத்ர் இரவு. எனவே அந்த இரவை பெற்றுக்கொள்வதற்காக இறுதி 10 கடைசி 10 நாட்களிலும் ரசூலுல்லாஹ் முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆடைகளை இறுக்கு கட்டுவார்கள் என்றால் அந்த அமல் செய்வதற்காக ரசூலுல்லாஹ் ஆர்வமாக நிற்பார்கள். அப்படி தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் வெளிப்போட்டுவார்கள் என்று நாங்க பார்க்கிறோம். அதனால நாங்க இருக்கிறது அந்த லைலத்துல் கத்ரை என்னும் இரவை தேடக்கூடிய காலம். எனவே நம்மால் முடிந்த அளவு 7 அமல்களை நாம் செய்து அந்த பாக்கியத்தை நாம் பெற முயற்சி செய்வோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக. அதிரி மன்சூர் கடந்த 2.5 வருஷமாக கிரியேட்டிவிட்டி என்ற யூடியூப் சேனலில் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்காங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. குறிப்பாக இதில் என்னென்ன நடக்குதுண்டாக்கா, என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருண்டாக்கா, நம்ம மண்ணுடைய அதிராமருடைய அரசியல் நிகழ்வு, மார்க்க விஷயங்கள், கல்வி சம்பந்தமான நிகழ்வு, அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு, அப்புறம் விளையாட்டு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான முறையில் ஒன்று செஞ்சுட்டு இருக்காப்புல. அதனால நான்லாம் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி, வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி, வெளியூரில் உள்ளவங்களும் சரி, ஊருடைய விஷயங்கள் எதுவும் தேவையான நீங்கள் பார்த்து அறிய ஆசைப்பட்டாக்க அவசியம் கிரியேட்டிவிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்.